கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த ஆல்வின்கிற நபர் மேலே ஏற்கனவே சரித்திர பதிவேடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடசேரி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. அந்த நபர் 3 கொலை வழக்குகள், அதே போல் 2 அட்டெம்ப்ட் டு மர்டர் கேசஸ், அது தவிர மற்றபடி வழிப்பறி இது மாதிரியான வழக்குகளில் சம்மந்தப்பட்டுள்ள நபர். 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. கடந்த வருடம் இந்த ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி. அந்த கொலை வழக்கில் துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த கொலையில் துப்பாக்கியும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. துப்பாக்கிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன. இது போன வருஷம் ஆரம்பத்தில் நடந்தது. அதன் பிறகு தொடர்ந்து இந்த ரவுடிகள் கொலை குற்றவாளிகளை கண்காணித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் அந்த வழக்கில் புலன் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற நிலுவையில் இருந்தபோது நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் அவருக்கு பிடிக்கக்கூடிய, அதாவது NBW நான் பெயிலபிள் வாரண்ட் வழங்கப்பட்டிருந்தது, நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கான தனிப்படை அமைத்து SI கார்த்திக் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த நபர் பல்வேறு இடங்களில் அவர் கடந்த 3-4 மாதங்களாக தேடி வருகின்றார்கள் காவல்துறையினர். இதில் ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பு அந்த நபர் வேறு மாநிலத்தில் தங்கியிருப்பதாக தகவல் தெரிந்து அங்கும் தனிப்படை சென்று தேடிய போது அங்கிருந்து தப்பிவிட்டார். தொடர்ந்து தனிப்படை அவரை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருந்த போது இன்று அதிகாலை ஒரு குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிக்கு சென்று சிறப்பு படையினர் SI கார்த்திக், ராஜ்குமார் ஹெட் கான்ஸ்டபிள், அப்புறமா இன்னும் ஒரு சில காவலர்கள் சென்று போது அவரை பிடிக்க முயற்சிக்கும் போது அவர் ராஜ்குமார் ஹெட் கான்ஸ்டபிளை கத்தியால் அசால்ட் பண்ணி அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. இமீடியட்டாக ஏற்கனவே அவர் கொலை குற்றவாளியாக இருப்பதால் காவலர்களை தாக்கி அவர்களை கொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் அந்த நபரை துப்பாக்கியால் SI கார்த்திக் 3 முறை சுட்டு 2 ஷாட் காலில் பட்டிருக்குது. உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு GHல அட்மிட்டில் இருக்கிறாரு. காயம்பட்ட ஹெட் கான்ஸ்டபிளும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. இதுக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எப்படி மானிட்டர் பண்ணுறோம்? 2 விதமாக மானிட்டர் பண்ணுறோம். ஒன்று சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளிகள் யார் யார் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணித்து யார் யார் ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.